வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். மோசமான வானிலையில எப்படி பாதுகாப்பா வண்டியை ஓட்டுறதுன்னு ஹைவே கோட் வச்சு சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். வானிலை மாறும்போது நாம எப்படி வண்டி ஓட்டுறோங்கிறதுல தான் நம்மளோட உண்மையான டிரைவிங் திறமையே இருக்கு. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான டிரைவிங்னா மோசமான வானிலையை தவிர்க்கிறது இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிரைவிங் ஸ்டைலை மாத்திக்கிறது தான். விதி ரொம்ப சிம்பிள். நீங்களும் பார்க்கணும், மத்தவங்களும் உங்கள பார்க்கணும். ஹைவே கோட் விதி 226 படி உங்களுக்கு முன்னாடி 100 மீட்டருக்கு மேல சரியா தெரியலனா கண்டிப்பா ஹெட்லைட்ஸை ஆன் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியலனா மத்தவங்களுக்கு நீங்க வரது எப்படி தெரியும்? இதுதான் பாடம். இப்போ டிரைவர்ஸ் அடிக்கடி சந்திக்கிற ஒரு பெரிய சவால் பத்தி பார்க்கலாம். அதுதான் ரோட்ல இருக்கிற தண்ணி, மழை, மத்த வண்டிகள்ல இருந்து தெரிக்கிற தண்ணி. இதெல்லாம் நம்ம பயணத்தை எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ரூல் 227 என்ன சொல்லுதுன்னா, ஈரமான ரோட்ல பிரேக் புடிச்சா வண்டி நிக்கிற தூரம் குறைஞ்சது 2 மடங்கு அதிகமாகும். இது சும்மா சொல்றதுக்கு இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங். இந்த 2xங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க சாதாரணமா நிக்கிறத விட 2 மடங்கு தூரம் தள்ளி போய் நிப்பீங்க. இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. இத மனசுல வச்சுட்டு ஓட்டுனாலே பாதி விபத்தை தடுத்துடலாம். இங்க இருக்கிறது வெறும் ரூல்ஸ் இல்ல, மழை நேரத்துல நம்மள காப்பாத்துற கருவிகள். முன்னாடி போற வண்டிக்கு நல்ல கேப் ஃபிட்டிங்னா யோசிச்சு செயல்பட உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸ்டியரிங் திடீர்னு லைட்டா ஆன மாதிரி இருந்தா உங்க டயர் தண்ணில மிதக்குதுன்னு அர்த்தம். அப்போ பதட்டப்படாம ஆக்சிலரேட்டர்ல இருந்து மெதுவா கால எடுத்தா போதும், வண்டி திரும்ப உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். சரி, மழையில இருந்து அடுத்த சவாலுக்கு போலாம். இப்போ தண்ணி ரோட்ல இல்ல, ஆனா காத்துல, அதாவது உங்களை சுத்தி இருக்கு. அதுதான் மூடு பனி. அப்போ என்ன பண்றது? மூடு பனியில ஓட்டும்போது நம்ம தாரக மந்திரம் ஒன்னே ஒண்ணுதான். ரூல் 235 அதான் சொல்லுது. உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெளிவா தெரியுதோ அந்த தூரத்துக்குள்ள வண்டியை நிறுத்த முடிகிற ஸ்பீட்ல தான் போகணும். அவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வெறும் அட்வைஸ் கிடையாது, இது சட்டம். ரூல் 236 படி மூடு பனி குறைஞ்சு பார்வை தெளிவான உடனேயே ஃபாக் லைட்ஸை ஆஃப் பண்ணிடணும். இல்லன்னா உங்க லைட் வெளிச்சம் மத்த டிரைவர்களோட கண்ணை கூச வச்சு அவங்களுக்கு உங்க பிரேக் லைட்டே தெரியாம போகலாம். அது பெரிய ஆபத்து. இப்போ நாம ரொம்பவே ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு வரோம். குளிர்காலத்துல வண்டி ஓட்டுறது ஒரு திறமையான முன்னெச்சரிக்கையா இருக்கிற டிரைவருக்கான ஒரு இறுதி டெஸ்ட் மாதிரி. பனியில வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரூல் 229ல இருக்கிற இந்த செக்லிஸ்ட பாருங்க. இதுல ரெண்டும், அதாவது எல்லா ஜன்னலையும் கிளீன் பண்றதும் லைட்ஸ் நம்பர் பிளேட் தெரியற மாதிரி வச்சுக்கிறதும் கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய சட்ட விதிகள். மத்ததெல்லாம் உங்க பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியம். இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வண்டியை சரியா தயார் பண்ணாம ஓட்டுறதுக்கும் சேஃபா சட்டப்படி ஓட்டுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. தெளிவான பார்வைங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது கட்டாயம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த முழு விளக்கத்திலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல். ரெடியா இருங்க. ஆமா, நீங்க பார்க்கறது சரிதான். 10 மடங்கு. ரூல் 230 இதுதான் சொல்லுது. சாதாரண ரோட்ல நிக்கிறத விட ஐஸ் கட்டி மேல வண்டியை நிறுத்த 10 மடங்கு அதிக தூரம் தேவைப்படும். யோசிச்சு பாருங்க, 10 மடங்கு. ஐஸ் மேல வண்டியோட பிடிமானம் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால ரூல் 231ல சொல்ற மாதிரி எல்லாமே ரொம்ப மென்மையா இருக்கணும். ஸ்பீட குறைச்சு ஹையர் கியர்ல போங்க. திடீர்னு பிரேக் அடிக்கிறது, திடீர்னு ஸ்டீரிங்க திருப்புறது, இதெல்லாம் வண்டி சறுக்கிறதுக்கு வழிவகுக்கும். எல்லாமே பொறுமையா மெதுவா செய்யணும். சரி, இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத சில ஆபத்துகளை பத்தி பார்க்கலாம். அதாவது காத்து, வெயில் மாதிரி விஷயங்கள். ரூல் 232, 233 படி காத்தோட ஆபத்தை நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. பெரிய பாலத்து மேலேயோ திறந்த வெளியிலயோ போகும்போது பலமான காத்தடிக்கலாம். அதுவும் உயரமான லாரி, பஸ்ஸு, பைக்கு, சைக்கிள் ஓட்டுறவங்கள ரொம்ப பாதிக்கும். அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இடம் விட்டு போறது ரொம்ப நல்லது. சூடான காலநிலையிலயும் சில ஆபத்துகள் இருக்கு, அதை நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். ரூல் 237ல சொல்ற மாதிரி வெயில்ல ரோடு உருகி சாஃப்டா மாறலாம். ரொம்ப நாள் மழை இல்லாம திடீர்னு மழை பெஞ்சா ரோடு ரொம்ப வழுக்கும். சூரிய வெளிச்சம் கண்ணை கூசுச்சுன்னா வேகத்தை குறைங்க. தேவைப்பட்டா வண்டியை நிறுத்திட்டு கூட போங்க. நம்ம இவ்வளவு நேரம் பேசினது எல்லாத்தோட சாராம்சம் இந்த ஒரு வரியில இருக்கு. உங்க வண்டியோட மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம் உங்க பிரேக் கிடையாது, முன்னாடி போற வண்டிக்கு நீங்க விடுற இடைவெளி தான். இது எல்லா வானிலைக்கும் பொருந்தும். வானிலை எப்போ வேணா மாறலாம், ஆனா நம்மோட பாதுகாப்பான ஓட்டுற பழக்கம் மாறவே கூடாது. சரி, இப்போ நீங்க கேட்ட இந்த விஷயங்கள்ல இருந்து முதல்ல எதை உங்க டிரைவிங்ல மாத்திக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா பாதுகாப்பான ஓட்டுதல் ஒரு தேர்வு தான். நீங்க என்ன மாற்றத்தை செய்ய போறீங்க?